நாளைக்கு பட்டாசுல நாளைக்கு தீபாவளியில் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இந்த பட்டாசு சத்தத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து என்ன மாதிரி பட்டாசு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் பட்டாசு வாங்கவே இல்லை. எங்கள் அம்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் சசிமா ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, அது ஓப்பன் பண்ணலை. அப்புறம் எங்கள் மாமியார் கொஞ்சம் கொடுத்து விட்ருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் நாளைக்கு வந்து பட்டாசு வெடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டில் போய் வெடித்தோம் அப்படின்னா அங்கே வரவங்கலாம் நம்மளுக்கு தானே நம்ம வச்சு வெடிச்சிக்க வேண்டியதான். இப்போ வாங்க நம்மக்கிட்ட என்னென்ன பட்டாசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லோரும் சேஃபாக வெடிங்க, கையிலெல்லாம் படாமல் குழந்தைங்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம என்னென்ன பட்டாசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. இதில் வந்து கொஞ்சம் பட்டாசு இருக்குது. இது எல்லாமே வந்து குழந்தைங்க ஐட்டம் தான். என் பசங்க சின்ன பசங்க தானே, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த புஷ்பானம், சுத்திரவத்தி, அப்புறம் இந்த மிளகா பட்டாசு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ரோப்லாம் இருக்கும்ல, சாட்டி, அதெல்லாமே ஜாட்டையா ஏதோ ஒன்று, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுவும் சங்கு சக்கரம் போல். ஃபேஸை பார்த்து நான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதே அப்படின்னு பார்த்தேன். இது ஒரு சங்கு சக்கரம் போல். இது வந்து புஷ்பானம். அப்புறம் வந்து இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து டப்பு டப்புன்னு போட்டு வெடிக்குமா. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து இது ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் என் பொண்ணு. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வைக்கலில் அதை போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே போட்டால் டொப்பு டொப்புன்னு வெடிக்குது. இது ஒரு மாடல் போல், இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூடுறியே சரி, இது வந்து எங்கள் அம்மா என்னது கொடுத்தாங்க. இப்போ எங்கள் மாமியார் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினாங்க, சீட்டு போட்டு, இந்த நகைச்சீட்டு போடுவோம்ல அந்த சீட்டு போட்டு ஒன்று வாங்கினாங்க. அதில் வந்து ஒரு பாக்ஸில் 2 பேருக்கு ஷேரிங். இது வந்து வயசு 3க்கு ஷேரு. இது வந்து என் பொண்ணுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் பெரிய பட்டாசுலாம் இருக்குது. இதில் என் வீட்டுக்காரர் தான் வெடிப்பார். என் பசங்க வெடிக்குமா அப்படின்னு தெரியாது. லக்ஷ்மி பட்டாசுலாம் தெரியல, குழந்தைங்க வெடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் இருக்குது பட்டாசு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து வாங்கி கொடுத்துட்டு போனார். என்ன ஏதுன்னு எதுவுமே தெரில, வீட்டில் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். மீனாட்சி அம்மன் தான் நினைக்கிறேன் இவங்க, அப்படி தானே? மீனாட்சி அம்மனா? ஆமாம், பச்சைக்கிளி வச்சுருக்காங்க. காமாட்சி அம்மன் தெரியலங்க எனக்கு. அவங்க ஃபோட்டோ போட்டுருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்க சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே எந்த பட்டாசு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ பட்டாசுலாம் கொடுத்துருக்காங்க. 1400 ரேட் போட்டிருக்கு. 60 கையெடுமா 50 ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அது ஜாமின் சக்கரமா, இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது. ஃப்ளவர் போட் ஸ்மாலு ஏதோ இதெல்லாம் போட்டிருக்கு. உங்கள் வீட்டிலலாம் பட்டாசு வாங்கியிருக்கீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வாட்டி எங்கள் வீட்டில் பட்டாசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு தீபாவளிக்கு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அனுப்புன ட்ரெஸ் போடல, வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். ஹாப்பி தீபாவளி சொல்லு. போச்சு.